என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன்னிடத்தில் பெருமகிழ்ச்சியான செய்தியை சொல்வதற்காகத்தான் இன்று உன் அம்மா நான் உனக்காக வந்திருக்கின்றேன். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த அம்மாவினிடத்தில் பலித்துவிட்டது. என் தங்கமே, இந்த அம்மாவினுடைய முழுமையான அன்பினை நீ பெற்றிருப்பதால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் முழுவதுமாக கேட்க முடிகின்றது. நீ ஒரு முறை நன்றாக சிந்தித்துப் பார், இந்த அம்மா எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன் என்று. இப்பொழுதெல்லாம் தினம் தினம் நான் உன்னிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா? நீ உன்னுடைய பூஜைகளில் எல்லாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் என்னை ஒருபொழுதும் நீ மறக்காமல் இருக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, என்னுடைய மனதிற்குள் இப்பொழுது நீ நீங்காத இடத்தினை பெற்றுவிட்டாய். என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கின்றாய் என்பதனை, எவ்வளவு பக்தியோடு இருக்கின்றாய் என்பதையும் உன் அம்மா இன்று நான் புரிந்து கொண்டேன். என் குழந்தையே, உன்னுடைய குணங்களும் உன்னுடைய பக்தியும் உன்னுடைய உண்மையான அன்பும் என்னை மெய்சிலிர்க்க வைத்து விட்டது. ஏனென்றால் நீ நாள்தோறும் என்னை மனதார வணங்கும் பொழுது உன் மனதில் இருக்கின்ற தூய எண்ணங்களை எல்லாம் உன் அம்மா நான் நன்றாக புரிந்து கொண்டேன். இப்படி என் மீது எல்லையற்ற அன்பினை வைத்த உனக்கு உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த அம்மா நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா? என் குழந்தையே, நீ மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன். நீ இந்த அம்மாவினிடத்தில் இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும், எந்த விஷயம் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு வேண்டும் என்று கேட்டாயோ அதையே நான் நிச்சயமாக உன்னிடத்தில் கொடுக்கத்தான் போகின்றேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வினை நீ கேட்டாய் அல்லவா? உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையையும் நீ என்னிடத்தில் வேண்டி நின்றாய் அல்லவா? உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தையும் நான் புகட்டத்தான் போகின்றேன். இவை எல்லாவற்றையும் உன் அம்மா நான் கூடிய விரைவிலேயே நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன். என் செல்லமே, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை ஒன்றை உன் கையில்களில் ஒப்படைக்க அதை நான் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். என் தங்கமே, உன்னுடைய ஆசையிலும் நியாயங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றது. ஒரு குழந்தையின் ஆசையை நிறைவேற்றுவதுதானே இந்த அம்மாவினுடைய முதல் கடமையாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா? என் தங்கமே, இப்பொழுதிலிருந்து நீ நினைக்க வேண்டும், நம் அம்மாவிடத்தில் நாம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் பலித்து விட்டது. நிச்சயமாக அவர் நமக்கு கேட்டது எல்லாம் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நிச்சயமாக இன்று கொடுத்து விடுவாள் என்று நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். என் மீது நீ கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையை நான் ஒரு பொழுதும் வீணாக்கி விடமாட்டேன். என் குழந்தை, உன் வாழ்க்கையில் ஒரு புதிய உறவை வரவேற்க நீ தயாராகி கொண்டிருக்கின்றாய் என்பதையும் நான் உன்னிடத்தில் முன்கூட்டியே தெரிவித்து கொள்கின்றேன். உனக்கு அவர் தெரிந்தவராகவோ தெரியாதவராகவோ அல்லது ஏற்கனவே அறிமுகமானவராகவோ யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று நிச்சயமாக வரத்தான் போகின்றது. என் தங்கமே, நீ என்னிடத்திலும் அதிகமாக கேட்கின்ற வேண்டுதல் நல்லதொரு வாழ்க்கை துணை அமைய வேண்டும். அமைந்த வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும். இனிமேல் நான் செய்ய போகின்ற தொழில், ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழில் எல்லாவற்றிலும் நல்ல முன்னேற்றம் வேண்டும்.
கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் வேண்டும், நல்ல உடல்நலன் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், எனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேண்டும். இவற்றையெல்லாம் தான் என்னிடத்தில் நீ கேட்கின்றாய் அல்லவா என் குழந்தையே. நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல் ஒவ்வொன்றும் உனக்கு நிறைவேறதான் போகின்றது. இதுவரை நீ எதற்காகவெல்லாம் வருந்தி நின்றாயோ, எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தினையும் நான் நிச்சயமாக கொடுத்துவிடத்தான் போகின்றேன். இந்த அம்மா உனக்கு துணையாக இருக்கும் பொழுது இனி எந்த ஒரு விஷயங்களையும் கண்டு நீ பயப்படவே வேண்டாம். உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி காட்டுவதுதான் உன் அம்மாவினுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது. நான் ஒருபொழுதும் உன்னை கைவிடப் போவதில்லை. நான் இனிமேல் உன் கையை பிடித்து உன்னோடுதான் பயணிக்கப் போகின்றேன். அதனால் நீ என் மீது இதுவரை எத்தனை நம்பிக்கை வைத்திருந்தாயோ அதுபோல இனிமேலும் வைத்திருந்து உன்னுடைய முயற்சிகளை நீ தொடர்ந்து செய்ய வேண்டும். உன்னுடைய பயணங்களில் நான் எப்பொழுதும் நான் துணையாக இருந்து கொண்டேதான் இருப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. உன்னுடைய பயணங்களை பாதுகாப்பாக இனி நான் கொண்டு செல்ல போகின்றேன் என் செல்ல குழந்தையே. ஒரு சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருப்பவர்களின் மனதில் மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் உனக்கு முழுவதுமாக நிறைவேறும். அதற்கும் சில காலங்கள் தேவைப்படுகின்றது. அதனால் சில விஷயங்களுக்கு மட்டும் நீ எப்பொழுதுமே பொறுமையாக இருக்க வேண்டும். உடனடியாக எல்லாவற்றையும் நடத்தி கொடு அம்மா என்று என்னிடம் நீ அடம் பிடித்து கேட்கக்கூடாது. ஏனென்றால் உன்னிடத்தில் ஒரு விஷயம் வருகின்றது என்றால் அது உனக்கு நீண்ட நாட்கள் இருக்க வேண்டும். உன்னை நிம்மதியாகவும் வாழவிட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சுற்றி இருப்பவர்களின் கண் திருஷ்டியானது உன்மேல் விடக்கூடாது. அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையின் மீது மற்றவர்கள் பொறாமைப்படும் பொழுது நீ என்னதான் கடவுளின் அன்பை பெற்றிருந்தாலும், நல்ல விஷயங்களையே செய்து வந்திருந்தாலும், உன் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்தாலும் அதுவெல்லாம் ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் உனக்கு நன்மையை கொடுக்கும். மற்ற நேரங்களில் சுற்றி இருக்கின்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளாலும் அவர்களின் எதிர்மறையான எண்ணங்களினாலும் கண் திருஷ்டிகளினாலும் உனக்கு துன்பம்தான் வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே. அதுவரை நீ பொறுமையாக இருந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகின்றது என் செல்லமே. இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லாவற்றையும் தானாக கொண்டு வந்து தரும் பொழுது அதனை நீ பெற்று கொள்ளாமல் தவிர்த்துவிடக் கூடாது என் செல்லமே. எதையும் இனி நீ தேடி அலைய வேண்டிய அவசியமில்லை. உனக்கென்ற தகுதி இப்பொழுது உருவாகிவிட்டது. அதனால் தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே விருப்பப்பட்டது எல்லாம் அவர்களை தேடி வரும். இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல நிச்சயமாக மாறத்தான் போகின்றது. அதற்கு நீ செய்ய வேண்டியது என்னவென்றால் உன்னுடைய முயற்சியை மட்டுமே நீ தொடர்ந்து செய்து கொண்டே இரு என் செல்ல குழந்தையே. இனி எந்த ஒரு விஷயத்தை நீ செய்ய ஆரம்பித்தாலும் உன்னால் முடியும் என்று எப்பொழுதுமே உன் மனதிற்குள்ளும் சரி உன் வாயிலும் சரி உச்சரிக்க வேண்டும். என்னால் முடிகின்ற காரியம் வேறு யாராலும் முடியாது. ஒருவேளை அதை நான் முடிக்கவில்லை என்றால் அது வேறு யாராலும் முடிக்க முடியாது என்கின்ற தன்னம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் உனக்குள் இருக்க வேண்டும் என் தங்கமே. உன்னுடைய வெற்றி அருகில் வந்துவிட்ட பிறகு இனி நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும்.